இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல பேச இருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், மறைவான அலங்காரம், அழியாத அலங்காரம். 1 பேதுரு நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்கள் தேவைக்கேற்றபடி வாசிக்கிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள வசனங்கள். அந்தபடி மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால், பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களினால் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல், அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்கரிப்பாய் இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இன்னும் பிந்திய வசனங்கள் உண்டு, பின்னால் வாசிக்கலாம். கர்த்தர் நம்மோட இன்றைக்கு என்ன பேசுகிறார் என்றால், அழியாத அலங்கரிப்பு. அது என்ன அப்படின்னு சொன்னால், சாந்தம் அமைதல் உள்ளதான குணம், மறைந்திருக்கிற குணம். இந்த அதிகாரத்திலே முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். யாருக்கு என்றாலும் நமக்கு இருக்கிற குணம் எல்லாருக்கும் இருக்காது. மட்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் பலவித சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டவர்கள் ஆகையினாலே கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளிலே நடந்து கிறிஸ்து நமக்கு காட்டியிருக்கிற குணாதிசயங்கள், ஆவியின் கனிகள், இவைகளை நாம் பயன்படுத்தி கணவர் மனம் திரும்பாவிட்டாலும், எந்தவித சூழ்நிலையிலே எதிர்த்திருக்கிறவர்களாக இருந்தாலும், இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது, கீழ்ப்படிய வேண்டும். பயபக்தியோடு கூடிய நடக்கை, கற்புள்ள நடக்கை, இது போதைக்கவே வேண்டாம். அதை நம்முடைய நடக்கையை பார்த்தே, நம்முடைய உள்ளான அலங்காரம், ஜபம், வேத தியானம், அர்ப்பணிப்பு, ஜெபித்து கொண்டே இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களினாலே நம்முடைய சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவம் போல தாழ்மை, அர்ப்பணிப்பெல்லாம் இருக்கிறதுனாலே நாம் கோபத்தை வெளிப்படுத்தாமல் சாந்தம் அமைதலான குணத்தை பொறுமையாய் காத்து கொண்டால், திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் பயபக்தியோடைய கூடிய நடக்கையினாலே மனம் திரும்புவார்கள். கோபம் பெரிய விளைவை உண்டாக்கும். நம்முடைய வார்த்தைகள் மிக சுருக்கமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது கோபப்படுகிற கணவர்களாக இருந்தாலும், குணாதிசயங்களில் வித்தியாசமாக இருந்தாலும், நம்முடைய நடக்கைகளினாலே அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்பது வசனத்தில் சொல்லப்படுகிறது. சாந்தம் அமைதலுள்ள குணம், மறைந்திருக்கிற குணம், அழியாத அலங்கரிப்பு என்று சொல்லி தொடர்ந்துள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நடுவிலிருந்து வாசிக்கிறேன். அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயிடத்தில் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. இது என்ன அப்படின்னா, எஸ்தர் மொர்தெகாயால் வளர்க்கப்பட்டவர். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் அடிமைத்தனத்தில் மேதிய பர்சிய ராஜ்ய கீழே இருக்கும்போது மொர்தெகாய் எஸ்தரை வளர்த்தார்.
கீழ்ப்படிந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். மொர்தெகாய் அவளுடைய தாய் தகப்பன் இல்லை. மொர்தெகாய் வளர்த்திருந்தாலும் மொர்தெகாய் சொன்னபடியே நடந்தாள் என்று பல வசனங்களிலே பார்க்கிறோம். இந்த எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே நடுவிலிருந்து வாசிக்கிறேன். எஸ்தர் மொர்தெகாயிடத்தில் வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவள் சொற்கேட்டு கீழ்ப்படிந்தாள். அவன் சொல் கேட்டு கீழ்ப்படிந்தாள். கீழ்ப்படிதல் அவசியம். சாந்த குணம் உள்ளவர்கள், அமைதலான குணம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிதல் அவசியம். இந்த 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், எஸ்தர் அகாஸ்வேரு ராஜா தனது மனைவி பிரித்து இன்னொரு மனைவி வேண்டும் என்று சொல்லி சூழ்நிலையை ஏற்படுத்தும் போது பல ஸ்திரீகள் கொண்டு வரப்பட்டார்கள். அதிலே அவள் தாழ்மையாக இருந்தாள். வேற இந்த அங்கே அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லா பொருட்களும் கொடுப்பாங்க. ஆனாலும் இவள் எந்த பொருளையும் கொடுக்கப்படாத எந்த ஒரு காரியமும் எடுக்கவில்லை. கொடுப்பாங்க, கேட்டு வாங்கவில்லை. அப்படிப்பட்ட அமைதலான குணம் உள்ளவளாக இருந்தால் இவள் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இந்த வசனத்தில் 22 முதல் எஸ்தர் 2ஆம் அதிகாரத்தில் பிந்திய வசனங்களிலே பார்க்கும்போது என்ன சொல்லப்படுகிறது என்றால், அகாஸ்வேரு ராஜாவை கொல்லும்படிக்கு 2 பேர் முயற்சி செய்தார்கள். அவர்களை இந்த மொர்தெகாய் தடுத்து அவர்கள் கொலை செய்யவில்லை. அந்த செய்தியை மொர்தெகாய் எஸ்தருக்கு அறிவித்திருந்த போது இந்த எஸ்தர் ராஜாவுக்கு அறிவித்தாள். அதன் விளைவாக இது அகாஸ்வேரு ராஜாவுடைய நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. பிந்தின நாட்களிலே அது ஒரு பலனை கொடுத்தது என்று நாம் இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். இப்போ எஸ்தரின் புஸ்தகத்தில் நாம் கவனிக்கிற காரியம் அநேகம் உண்டு. இன்றைக்குரிய தியானத்துக்கு என்ன பார்க்கிறோம் என்றால், மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தால் தேவையற்ற அலங்கார பொருளை அவள் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ராஜா அவள் மேல் தயவு வைத்து திருமணம் பண்ணின பின்பும் மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்து மொர்தெகாய் சொன்ன சம்பவத்தை ராஜாவுக்கு அறிவித்தாள். இன்னும் 1 பேதுருவின் நிருபத்தில் நாம் வாசித்த வேத பகுதியில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நான் 5வது வசனம் வாசிக்கிறேன். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்களுடைய புருஷன்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல் ஒரு அலங்காரம். ரொம்ப கஷ்டம் கீழ்ப்படிதல்னா. எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறதுன்னா கஷ்டம். ஆனாலும் பொறுமையாய் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நற்குணங்களை பின்பற்றுகிறது நம்மை குறித்து தேவன் எதிர்பார்க்கிற காரியம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவர் பூர்வத்திலே ஸ்திரீகள் கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அடுத்த வசனத்திலே 6ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாள். அதனால இந்த சாராளே அவ்வளவு தூரம் அந்த காலத்திலே கீழ்ப்படிந்திருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். சாராளுக்கு இருந்த நற்குணம் பிந்தின காலங்களில் என்ன நடந்தது? குழந்தை இல்லாமல் கர்ப்பம் செத்த பிறகும் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஆசீர்வாதம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின குமாரனை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீ பாக்கியவதி. இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் தகுந்த காரியங்களை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அன்னாளை குறித்து தியானிக்க இருக்கிறோம்.
அன்னாள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றி ஜெபித்த ஒரு ஸ்திரீ. என்ன காரியம் என்று சொன்னால், அவளுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனாலே சக்களத்தை அவளை துன்பப்படுத்தின நிலையிலே வேதனை கொண்டு தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண. எந்த ஒரு துன்பம் வாழ்க்கையில் வந்தாலும் தேவ சமூகத்தில் தாழ்ந்து பணிந்து ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் ஜெயம் உண்டு. அதை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பேசுகிறார். எந்த மனவேதனையிலே இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தில் ஊற்றப்படுகிற கண்ணீர் விருதாவாக போகிறதில்லை. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் என்று சொல்லி அநேக வேத வசனங்களிலே பார்க்கிறோம். இவள் 1 அதிகாரம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்தில் அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். நம்ம கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுதல் பிறருக்கு புரியாது. நமக்குள்ளே இருக்கிற மறைந்திருக்கிற குணம் பிறருக்கு புரியாது. நாம் மறைத்து வைத்து தேவ சமூகத்திலே கண்ணீர் விடுவது எதற்காக விடுகிறோம் என்பது பிறருக்கு தெரியாது. அது தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. நம்முடைய காரியத்தை கவனிக்கவும் நம்முடைய விஷயங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கும் ஏற்ற ஒரு நபர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இதை அவள் அறிந்து தேவனிடத்திலே தன் கண்ணீரை ஊற்றினாள். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த ஆசாரியர் ஏலி அவளை தவறாக புரிந்து கொண்டார். அதை நீ இப்படி பேசுகிறாய், இப்படி ஜெபம் பண்ணுகிறாயே, ஜெபம் பண்ணுறான்னு கேட்கல. நீ 15வது வசனத்தில் 14ஆம் வசனத்தில் நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய் என்று கேட்கிறார். அதுக்கு பதில் சொல்லுகிறாள், நான் மதுவாகிலும் குடிக்கவில்லை, திராட்சரசமாகிலும் குடிக்கவில்லை. கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அப்படி சொன்னதுனால, கர்த்தருக்கு பயந்து பொறுமையாக பதில் கொடுத்ததுனால என்ன சொல்லுகிறார் என்றால், உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அந்தபடி அவள் பொறுமையாக சென்று கர்த்தர் கொடுத்த சாமுவேலை பெற்றெடுத்து அவள் தனது பொருத்தனையை நிறைவேற்றினாள் என்று அறிகிறோம். என்ன அறிகிறோம் என்றால், இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தருக்கு முன்பாக இருதயத்தை ஊற்றி விடுதல். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பேசி இருக்கிறது மறைவாக மறைந்திருக்கிறதான அமைதலான குணத்தை கர்த்தர் கவனிக்கிறார். அழியாத அலங்கரிப்பை கர்த்தர் கவனிக்கிறார். கீழ்ப்படிதல் எல்லா காரியங்களிலேயும் எந்தெந்த சூழ்நிலையிலேயும் கீழ்ப்படிதல் அவசியம். அது பெரிய விளைவை கொண்டு வரும் என்பதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு பெரிய அலங்காரம் என்று நாம் பார்க்கிறோம். அது இந்த 1 பேதுரு நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். முதல் வசனம், திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கு. பயபக்தி என்ன? கர்த்தருக்கு பயந்து பொறுப்பாய் வாழுகிற தேவ மக்கள் பொறுமையாக இருப்பாங்க. அது ஒரு அலங்காரம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு அலங்காரம். இந்த நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை அறிந்திருக்கிறார். இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் அறிந்து அதன் நேரங்களில் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நேர் வழியாய் நடத்தி நிறைவான நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறவர். கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல், இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவரிடத்தில் ஊற்றி விடுதல் மிகுந்த பலனுக்கு ஏதுவானவை என்று கர்த்தர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். 44ஆம் சங்கீதம் 44
20 வாசிக்கிறேன். சங்கீதம் 44:20. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கையெடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து விடாமல் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே தாழ்மையாய் நடந்து கொண்டால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். இருதயத்திலே மறைந்திருக்கிற குணங்களை அவர் அறிந்து தகுந்த நேரத்தில் பதில் தந்து வெற்றியை தருகிறார் என்று கர்த்தர் நம்மிடத்தில் பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறது அழியாத ஒரு அலங்கரிப்பு, அமைதலான வாழ்க்கை, கீழ்ப்படிதலான வாழ்க்கை, கர்த்தருக்கு பயந்து பொறுமையாய் வாழுகிற அனுபவம், கர்த்தரால் புகழப்படுவதற்கு ஏற்றபடி வாழுகிற வாழ்க்கை. இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர் சகலத்தையும் அறிகிறார் என்று இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றி விடுகிற ஒரு அனுபவம், ஜெபம் பண்ணுகிற வாழ்க்கை. மனுஷரை நம்புவதை பார்க்கலும் கர்த்தரில் பேரில் பற்றுதலாய் இருக்கிற வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது தாவீதை இருதயத்தை பார்த்து ராஜாவாக்கின கர்த்தர், தாவீதின் வாழ்க்கையிலே மறைந்திருந்த குணங்களை கர்த்தர் கண்டு வாழ்க்கையை ஆசீர்வதித்த கர்த்தர் இவ்வளவு பெரிதான நன்மைகளை கட்டளையிட வல்லவராயிருக்கிறார். தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.